அன்பு சாய் சொந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். மன்னிவாகத்திலேருந்து பார்வதி அப்படிங்கிற ஒரு சகோதரி பிரார்த்தனையில் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அப்பா, என் கஷ்டம் எப்போ தான் தீரப்போகுது? எப்போவுமே கஷ்டமாக இருக்குது. எனக்கு வருத்தம், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி கஷ்டம் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. பாபாவுடைய பதில் கேட்போமா? பிரார்த்தனை வைப்போம், பாபாவுடைய பதிலையும் நம்ம கேட்போம். அன்பு செல்லமே, உன்னுடைய கஷ்டம் இப்போ தீரப்போகுது. ஏன் இவ்வளவு கஷ்டம்? என் வாழ்க்கை ஏன் இப்படித்தான் போகுது அப்படின்னு நீ மனசில் கேட்குறத நான் கேட்குறேன். ஆனால் கேள், உன்னுடைய கஷ்டம் தொடர்கதை இல்லை, அது முடிஞ்சு போகக்கூடிய ஒரு சாப்டர் தான். நீ என்ன நம்பி சரணடைஞ்சிட்ட, அந்த கஷ்டங்களுக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் இருக்கவே மாட்டேன். ஒரு ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்போ வராத இன்பங்கள் எல்லாம் ஒன்றொன்னா வர ஆரம்பிக்கும். நான் உன்னை அதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளடைவில் நீயே புரிஞ்சிக்க போகிற. உருவமில்லாத உண்மை பெருசு, ஆனால் அதை நேராக உணரணும் அப்படின்னா அது ரொம்ப கடினம். அதனால தான் நான் உருவமாக உனக்கு முன்னாடி நிற்கிறேன். நீ இந்த உருவத்தையே பிடிச்சிக்கோ, அன்போடு நினச்சிக்கோ, அதுலேயே நீ கலந்துட்டா போதும். அப்புறம் நீ தேடுற அந்த பிரம்ம உணர்வு தானாக உனக்குள்ளார மலரும். நீ இப்போ விழிச்சிருக்கிற வாழ்க்கையில் எவ்வளவு தான் துன்பம் இருந்தாலும் கூட கவலையே படாத. என்ன நினச்சி ஒரு அடிக்கு நீ வந்தேன்னா நான் உன்னை 100 அடிக்கு இழுத்துக்கிட்டு போவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளெல்லாம் ஒன்றொன்னா குறைய ஆரம்பிக்கும். துன்பம் நீங்கும், மனசு லேசாக ஆகும், ஆனந்தம் மெதுவாக உன்னை சுற்றிக்கும். நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் தனியாக இல்லை. நீ என்ன சரணடைஞ்ச பிறகு நான் உன்னை ஒரு காலம் விட மாட்டேன். மீதியை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். அல்லாஹ் மாலிக்.